ஸ்டாண்டர்ட் வித் கேண்டிடேட் நிகழ்ச்சியில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிவஜோதி கலந்துரையாடலை பார்க்கலாம். காட்டுமன்னார் கோயில் தனி சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிவஜோதி நம்மிடையே இருக்கு. அவரிடம் சில கேள்விகள். சார் வணக்கம். அதாவது கடந்த முறை நீங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாலும் இந்த முறை நீங்க களத்தை மீண்டும் போட்டிடுறீங்க. இந்த முறை உங்களுக்கான களம் எப்படி இருக்கு சார்? 2019 நாடாளுமன்ற வேட்பாளர் என்ன நாம் தமிழ் சார்பாக இப்ப அண்ணன் இந்த சட்டமன்ற தொகுதி நிறுத்திருக்கான். இந்த சட்டமன்ற தொகுதியில இந்த தொகுதி பார்த்தா கடந்த முறை இருந்ததோட இந்த எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக தான் இருக்கு. நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில காட்டுமன்னார் கோயில் தொகுதியும் ஒரு தொகுதி. மருத்துவ வசதிகள் என்பது அவசர தேவைக்கு ஒரு எமர்ஜென்சியோ காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலே இல்லை. இப்ப காட்டுமன்னார் கோயில எதுக்கு எடுத்தாலும் நம்ம எங்க போடணும் அப்படின்னா நம்ம சிதம்பரம் மத்திய மருத்துவமனை சொல்லி அங்க போடணும். அப்படி இல்லைன்னா ஜிப்மர் போகக்கூடிய நிலைகள்ல தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள். அப்ப இதெல்லாம் மாற்றணும். இந்த அடிப்படை தேவைகளான எல்லா சாலை வசதிகள் மட்டும் இல்ல, முக்கியமாக இங்க மருத்துவமனையை சுகாதாரப்படுத்தணும். பேருந்து நிலையத்தை விரிவாக்கப்பட்ட பேருந்து நிலையமா மாற்றணும். நீங்க 4ஆம் தேதிக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் போறோம், எங்களுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கு அப்படின்றத 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்க தெரிவிப்பீங்க.